பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கான பைபிள் ஸ்டடிக்காக வாசிப்போம். சங்கீதம் 143 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்தை தான் நாம இன்னைக்கு தியானித்து பார்க்க போறோம். ஸோ இந்த சங்கீதம் தாவீதோடைய ஒரு ஆழமான ஒரு ஜெபம். இதுல ஒரு 3 பகுதிகளாக இருக்கிறது. முதல் பகுதியாக உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அப்படின்னு தாவீது அவர் ஜெபமா வைக்கிறாரு. அப்ப தாவீது தனது சொந்த விருப்பத்தின்படியோ அல்லது சுய அறிவின்படியோ போகாம வாழாமல் தேவனுக்கு பிரியமானதை செய்ய தனக்கு கத்துக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி மனத்தாழ்மையோட அவர் கேட்கிறார். இதை குறித்து நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ரெண்டாவதா நீரே என் தேவன். ஸோ இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்க ஒரு உரிமையுள்ள ஒரு நெருங்கிய உறவின் ஒரு ஐக்கியம்தான். அதன் மூலியமாக தான் அறிக்கையாக வெளிப்படுத்துகிறார். அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நீரே என் தேவன் என்று சொல்வதன் மூலமாக தேவன் மீதான தனது முழுமையான நம்பிக்கையையும் அவரே தன் வாழ்க்கையின் முழு பொறுப்பும் எல்லா அதிகாரமும் அவருக்கு தான் இருக்குதுங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக உம்முடைய நல்ல ஆவி என்னை நடத்துவாராக. அப்ப தன்னுடைய சுய பலத்திலேயோ சுய வல்லமையிலோ சக்தியிலேயோ அல்லாமல் பரிசுத்த ஆவியின் வழி நடத்தல்தான் நான் நடக்க விரும்புகிறேன். அதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். நான் தாவீது தன்னுடைய கஷ்டங்கள் இருந்த பொழுதும் அவர் கட்டளைகளை மாத்திரம் எனக்கு கத்துக் கொடுங்கன்னு அவர் கேட்கல. தன்னுடைய இருதயம் முழுமையாக மாற வேண்டும். அப்ப இந்த வசனத்தை பார்த்தோம்னா இந்த வசனத்தின்படி அவர் ஜெபிப்பது என்பது இல்ல நாம ஜெபிப்பது என்பது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியும் அதனுடைய முதிர்ச்சியின் அடையாளமும் ஆகும். அப்ப முதல்ல உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். தாவீது எனக்கு பிடித்ததல்ல, உமக்கு பிடித்ததை மாத்திரம் எனக்கு போதிங்க, அதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு அவர் ஜெபிக்கிறாரு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி ஜெபம் பண்ணுகிறார்கள்? தங்களுடைய தேவைகளுக்காக மாத்திரம் ஜெபிப்பவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். என்னை ஆசீர்வதியுங்கள், என்னுடைய பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, என்னுடைய நோயை சுகமாக்குங்க, இதெல்லாம் சரியான ஜெபங்கள் தான். என்னுடைய எதிராளியை என்னை விட்டு நீக்குங்க அப்படிங்கிறது பொதுவா நம்ம கேட்கிறோம். ஆனா ஆவிக்குரிய அந்த வளர்ச்சிக்காக எப்படி ஜெபம் பண்ணுவது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு உதாரணமாக நாம இந்த வசனத்தை எடுத்திருக்கிறோம். ஆனால் தாவீது என்ன சொல்றாரு? உமக்கு பிரியமானது எது என்பதை எனக்கு காட்டுங்க, எனக்கு போதிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப வாசிப்போமே, யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமீன். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலிருந்து வெளிப்பட்டு அவர் பூமியில இருந்த அந்த 3 வருஷம், அவர் 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஊழியம் பண்ண நாட்கள்ல திருப்பி திருப்பி வெவ்வேறு இடங்கள்ல அவர் பேசுற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னாக்க, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை வசனத்தை இந்த வசனத்துடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவருடைய சீஷர்கள் மத்தியான வேலையாக இருந்தபோது அவர்கள் கர்த்தருக்கு அவங்களுக்கும் போஜனத்தை வாங்கிட்டு போஜனம் வேணுமான்னு சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் பேசுறாரு. ஏசப்பா பேசுற வார்த்தை, எனக்கு வேறு ஒரு போஜனம் இருப்பது, தேவனுடைய சித்தத்தின்படி நான் எல்லா காரியங்களையும் அவர் என்னென்ன அவர் சித்தம் இருக்குதோ அது எல்லாத்தையும் செய்து முடிப்பதுதான் எனக்கு போஜனமாக இருக்கிறது. அப்ப அவருடைய சித்தம் அவருடைய வார்த்தைகள்ல தான் இருக்கிறது. சோ இதுதான் இன்னொரு இடத்துல மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினும்
பிழைப்பான்னு சொல்லி வசனம் வந்துட்டு இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் அந்த ஊழியத்தை பார்த்தோம்னா, நான் அந்த 3 வருஷமும் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த மையப்புள்ளியே வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய பிதாவின் சித்தத்தை செய்யறதை தவிர வேற ஒன்றையுமே வந்துட்டு அவர் வந்துட்டு யோசிக்கவும் இல்லை, அவர் எதையுமே வந்துட்டு அப்படி செய்யவும் இல்லை. யோவான்ல 5:30 வாசிப்போம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் அப்படிங்கிறது போட்டிருக்கு வசனத்துல. முதல்ல வந்து பார்த்தோம், அவர் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்து அவருடைய கிரியை முடிப்பது. அது ரொம்ப ஒரு ஹை லெவலா வந்துட்டு இருந்துச்சு. அவருடைய சித்தத்தை வந்துட்டு அவர் இந்த வசனத்துல, அது யோவான் 5ல வந்து சொல்றாரு. முதல்ல யோவான் 4 பார்த்தோம், இப்ப யோவான் 5ல வந்துட்டு என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால்னு சொல்லி வசனம் வந்துட்டு வருகிறது. அப்ப இவருக்கு எப்படி வந்துட்டு, ஏன்னா இவரு நம்மளை போல வந்துட்டு ஒரு மாம்சத்துலதான் வந்துட்டு வெளிப்பட்டாரு. ஆனா ஏசாயா தீர்க்க தரிசனத்துல பார்த்தோம்னா 7வது அதிகாரத்துல 14, 15 வாசிச்சு பார்த்தோம்னாக்க நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவர் இம்மானுவேல் என்பது அவர் நம்மோடு இருக்கிறாரு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த வசனத்துல அந்த குழந்தை வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம இதை ஏற்கனவே குறித்து பல மாதங்களுக்கு முன்பாக தியானிச்சிருக்கிறோம். அவர் தீமையை வெறுத்து நன்மையை செய்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார் நம்ம போட்டிருக்க. அப்ப வெண்ணெய் வந்து பாலில் இருந்து தான் வரும். ஆவிக்குரிய ரீதியில போய் நாம அர்த்தத்தை நாம தேடி பார்த்தோம்னாக்க அந்த பாலுங்கிறது களங்கம் இல்லாத, அது தேவனுடைய வார்த்தையை தான் வந்துட்டு குறிக்குது. தேனும் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை தான் வந்துட்டு அதையும் குறிக்குது. அதை வந்துட்டு சாப்பிடுவார்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அவரும் வந்துட்டு தேவனுடைய வார்த்தைகளை சிறு வயது முதல் வந்து, அவருடைய தந்தை நீதிமானாக இருக்கிறார் யோசேப்பு, அவர் கண்டிப்பா வந்துட்டு எல்லா வார்த்தையிலையும் அவருக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். அதுக்கப்புறம் கர்த்தரோட பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அவர் முதல்ல வந்துட்டு நம்மை போன்றுதான் வந்துட்டு வார்த்தைகளை அறிந்து கொண்டார். என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியினால் அப்படின்னு வந்துட்டு வசனம் வந்து தெளிவாக இருக்குது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னாக்க யோவான் அதிலே 5:36 யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு, அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்தும் நான் செய்து. ஏன்னா பிதாவானவர் வந்துட்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் எங்கெங்க போகிறாரோ அவருக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் அவருக்கு வந்துட்டு வெளிப்படுத்துறாரு, கற்றுக் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. அதே தான் வந்துட்டு அவரை வந்துட்டு கிரிகைகளை வந்துட்டு வெளிப்படுத்திக்கிட்டே வந்துட்டு போகிறாரு. அதுதான் நான் செய்கிற கிரிகைகளே எனக்கு சாட்சி கொடுக்கிறதுன்னு வந்து சொல்லியிருக்காரு. இது இன்னொரு இடத்துல யோவான் 8:29 சொல்லியிருப்பாரு, என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப ஆவியானவர் நம்ம கூட தான் எப்பொழுதுமே இருக்கிறார். நாம அவருக்கு பிரியமானதை எப்பொழுதுமே செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் நம்மளை வந்துட்டு நாம தனியா இருக்கிறோங்கிற அந்த எண்ணமோ அந்த உணர்வோ நமக்கு வந்துட்டு இருக்காது. ஏன்னா 1 யோவான் 2:27 சொல்லியிருப்பாரு, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் வந்துட்டு எல்லா நல்ல வழிகளிலும் நம்மளை வந்துட்டு அவருக்கு பிதாவுக்கு சித்தமான வழியிலே நம்மை வழி நடத்துகிறாருங்கிறதா பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி அவருடைய ஊழியத்தோட முடிவுல பாத்தீங்கன்னா யோவான் 17ல சொல்லுவாரு, அந்த பிராபோஜனத்துக்கு அப்புறம் வந்து, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன்னு சொல்லி உறுதியா வந்துட்டு இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப என்ன காரியங்கள் எல்லாம் செய்து முடித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஏன்னா அந்த அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுமுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அப்ப அவர் பூமியில இந்த 3 வருஷம் இருந்த பொழுது கர்த்தர் பிதாவானவர் அவருக்கு என்னென்ன சொல்லி கொடுத்து செய்ய சொன்னாரோ அதை மாத்திரம்தான் செஞ்சாரு. அதனாலதான் வந்துட்டு ஆவியானவர் அவரை என்னைக்குமே வந்துட்டு தனியா இருக்க விடலைன்னு சொல்லியிருக்காரு. அதே போலதான் இன்னைக்கு நாமளும் வந்துட்டு செய்ய வேண்டுங்கிறது அவருடைய சித்தமாக இருக்கிறது. 1 யோவான் 2:6 சொல்லுது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும்.
அப்ப எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே பரிசுத்தராக இருங்கள். அப்ப நம்மளுடைய நடக்கைகள்ல பரிசுத்தமாக இருக்கணும்னாக்கா அவருடைய சித்தத்தை முதல்ல வந்துட்டு அறிந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலுமே பரிசுத்தமாக நம்மளால நடக்க முடியும். வாசிப்போமே எபிரேயர்ல 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அப்படிங்கிற அந்த ஜெபத்தை வைக்கும் பொழுது நம்ம முதல்ல நம்ம யாரை உதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நாம முதல்ல யாரை நோக்கி பார்க்க வேண்டும்னாக்க நம்மளுடைய விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து, அவரை தான் நாம எல்லா காரியத்திலையும் முதல்ல நோக்கி பார்க்க வேண்டும்ங்கிறதான் வசனம் தெளிவாக இருக்கிறது. வாசிப்போம் லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். கெத்செமனி தோட்டத்துல ஏசப்பா அவர் சிலுவையில வரக்கூடிய அந்த தாங்க முடியாத அந்த வேதனைகள், அதுக்கப்புறம் உலகத்தினுடைய எல்லாருடைய பாவங்களையும் தன்னுடைய சரீரத்துல அந்த பாரத்தை சுமக்க போகிறாரு. அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சூழல்ல அவர் ஜெபம் பண்ணுகிறாரு. அப்ப அவர் அதே சமயத்துல அவர் ஒரு மனிதனாக இந்த பாத்திரத்தை விளக்க கூடுமானால்ன்றது கேட்கிறார். அப்ப இந்த துன்பத்தை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இயல்பான அந்த மாம்சமான அந்த சிந்தையும் அந்த விருப்பமுமாக ஒரு சைட்ல இருந்தாலும், கடைசியா எல்லாவற்றையுமே பிதாவுடைய சித்தத்துக்கு அவர் முதல்ல முன்னுரிமை கொடுக்கிறார். இது எல்லாம் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுக்குள்ள தேவன் தாமே மனிதனாக வெளிப்பட போகிறார், அவர் எப்படி வருவார், எல்லா காரியங்களுமே இருக்கு. அது எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருந்துதான் முழு மனதோட தன்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறார். அவர் மனித விருப்பத்தை விட பிதாவினுடைய அவருடைய அந்த நாம எல்லோருமே மனிதர்கள் அத்தனை பேருமே மீட்பதற்காக பாத்தீங்கன்னாக்கா அவர் முழுமையாக தன்னைத்தானே அந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கிறார். அப்ப நாமளும் இந்த உலகத்துல மாம்சத்துல வாழ்க்கிறோம், நமக்கு மாம்ச சிந்தையும் இருக்குது, ஆவியானவரை நாம பெற்றுக்கொண்டோம், ஆவியின் சிந்தையும் இருக்குது. ஆனா நம்மளுடைய நடக்கைகள்ல தேவனுக்கு சித்தமானதை பரிபூர்ணமாக அறிந்து கொள்வதற்கு நாம என்ன செய்யணும்னா ரோமர் 12:2 சொல்லிட்டு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க நம்மளுடைய மனம் புதிதாக வேண்டும். தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அவருடைய சித்தம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம பகுத்து முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய வாழ்க்கையில நாம கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை எதை செய்தோம் என்பது தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். அதன் மூலியமாக நாம மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களை நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப ஆகையால் எபிரேயர் 12:1 வாசிச்சது எப்படி பாத்தீங்கன்னா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாக்க, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அப்படிங்கிறத எதை குறித்து சொல்றாருன்னா, எபிரேயர் 11வது அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டு அந்த தீர்க்கதரிசிகள் எப்படி கர்த்தரோட கர்த்தருடைய வழியில நடந்தாங்க. அதுக்கு உதாரணமாக ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, ராகாப், கிதியோன், பாராக், சிம்சோன், தாவீது, சாமுவேல்னு சொல்லி இன்னும் ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகளுடைய அவர்களுடைய வாழ்க்கை தேவனோடு அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே கர்த்தர் அவர்கள் எல்லோருமே தேவனுடைய வார்த்தையை விசுவசித்தார்கள். ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்குன்னு ஒரு ஓட்டத்தை வச்சிருந்தார். கர்த்தருக்கு சித்தமானதை அவர்கள் பூமியில செய்வதற்காக அதை அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதை தான் தியானித்து பார்க்க சொல்கிறார். ஏன்னா நாமளும் இன்னைக்கு அதன்படி நடக்கணும், அந்த சாட்சிகளை பார்த்து அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்ப மேகம் அப்படிங்கறது பார்த்தோம்னா அது மேகம் வானத்தை பொதுவா மூடுகிறது.
நமக்கு வந்து சில நேரங்கள் அந்த வெயில் நமக்கு நேரா வெளிச்சம் வராம இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த மேகங்கள் வந்துட்டு மூடுது. அந்த கருமேகங்கள் வரும் பொழுது மழை வந்துட்டு வருகிறதுங்கிறது என்பதெல்லாம் பார்க்கிறோம். அதாவது மேகம் என்பது பாத்தீங்கன்னா வானத்தை வந்துட்டு மூடுகிறது. அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா எபிரேயர் 11:32 பாத்தீங்கன்னாக்க முதல் வார்த்தையில வாசிக்கிறது மேகம் போன்ற திரளான சாட்சிகள். அதற்கப்புறம் பவுல் வந்து பின்னாடி வந்து அதை முடிக்கிறப்ப பின்னும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசிகளுடைய அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பெயர்களை வரிசையா சொல்லிட்டு இவர்கள் இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரமாக உங்களுக்கு ஒவ்வொன்றாக நான் சொல்ல வேண்டுமானால் எனக்கு காலம் வந்துட்டு போதாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அவ்வளவு சாட்சிகள் இருக்கிறதுமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு ஒரு தன்மை வந்துட்டு மேகத்துல பாத்தீங்கன்னா அது அங்க மேகத்துல வந்துட்டு அந்த மலைக்கு அந்த நீரானது அங்க வந்துட்டு பூமியிலிருந்து அங்க ஆவியா போய் அங்க மழை நீராக தங்குகிறது. அது எதை குறிக்கிறது என்றால் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய அந்த பரிசுத்தவான்களுடைய தீர்க்கதரிசிகளுடைய விசுவாசத்தை குறிக்கிறது ஆக்சுவலா. அப்ப எபிரேயர்ல 11:39 இவர்கள் எல்லோருமே விசுவாசத்தினாலே சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் வந்து போட்டிருக்கு. கடைசியா வந்துட்டு முக்கியமானது நம்ம தேவனை விசுவசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் வந்துட்டு கர்த்தர் வரும் பொழுது பரிசுத்தமாக இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காரு. அதற்கு இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா லூக்கா 18:8 ஆகிலும் மனுஷகுமாரன் பூமிக்கு வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப பழைய ஏற்பாட்டு அந்த தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்கள் எல்லோருமே வந்துட்டு விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். அதே விசுவாசத்தை நாமும் வந்துட்டு காத்து கொள்ள வேண்டும். அப்ப எப்படி வந்துட்டு மேகம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரவிலும் பகலிலும் வந்துட்டு மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் வந்துட்டு கர்த்தர் வழிகாட்டினாரோ அதை வந்துட்டு அவர்களுக்கு வழிகாட்டினார். எத்தனை வருஷமா? 40 வருஷம் வந்து அவர்களுக்கு வந்துட்டு வழிகாட்டினார். ஏன்னா அவர்களுடைய செருப்பும் அவர்களுடைய அந்த சரீரத்துல இருந்த அந்த ஆடையும் வந்துட்டு பழுதாகவில்லைன்னு தான் வந்துட்டு தேய்ந்து போகவில்லை என்றுதான் வந்துட்டு சொல்லுகிறது. அப்ப இவ்வளவு சாட்சிகள் இருக்குது அப்படிங்கிற அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தோம்னாக்க மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்க பரிசுத்தவான்கள் எல்லோருமே மேகத்திலிருந்து நம்மளை பார்க்கிறார்கள் என்று அர்த்தம் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு சாட்சி. என்ன சாட்சி அப்படின்னாக்க தேவன் என்ன வார்த்தை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார்களோ அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து அவர்களால வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய பரிசுத்தவான்களுடைய சூழ்நிலையை பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒரு கடுமையான ஒரு சூழலை தான் எதிர்கொண்டு போனார்கள். ஆனா தேவனுடைய வார்த்தையை விசுவசிச்சு நடக்கும் பொழுது எல்லாவற்றிலும் அவர்கள் வந்துட்டு ஜெயம் கொண்டார்கள்ன்றத பார்க்கிறோம். அப்ப ஏனோக்கு ஒரு உதாரணமா பார்த்தோம்னா தேவனோடு அவர் வந்துட்டு சஞ்சரித்து கொண்டு அவர் வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லி வசனம் இருக்குது. நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்த தலைமுறையிலே வந்துட்டு அவர் தான் 10வது தலைமுறையில அவர் தான் வந்துட்டு அந்த உலகத்திலே நீதிமானா வந்துட்டு வாழ்ந்தாரு. அதனால அவரும் அவருடைய குடும்பத்தாரும் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டார்கள்ன்றத பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தார். நீ உன் தேசத்தை விட்டு கிளம்பி போன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் அதுக்கப்புறம் உன்னுடைய சந்ததி, அவருக்கு குழந்தையே இல்லாதப்ப உன்னுடைய சந்ததி இவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அந்த சந்ததி வந்துட்டு 400 ஆண்டுகள் வந்துட்டு அடிமைகளாக இருப்போம். இதை எதையுமே அவர் வந்துட்டு பார்க்கவே இல்லை. காணாத வாக்குறுதியை அவர் வந்துட்டு நம்பினார். அதனாலதான் வந்துட்டு அவர் வந்து நீதிமானாக்கப்பட்டார். அப்ப அவர்களின் வாழ்க்கை தான் நமக்கு வந்துட்டு சாட்சியாக இருக்கிறது. அப்ப இதை நாம் அந்த சாட்சியை வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில வந்துட்டு கடை கொள்வதற்கு எதெல்லாம் தடையா இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த வசனத்திலே வருது. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு. இந்த வசனத்துல பார்த்தோம்னா 2 விஷயம் வந்துட்டு இருக்குது கவனிக்க வேண்டியது. இங்க வந்து பாவத்தை மாத்திரம் இங்க வந்து சொல்லல, பாரமான யாவற்றையும் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையும் இருக்குது. அப்ப பாரம் என்றால் என்ன? அது வந்து பாவமாக இல்லாமலும் வந்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த பாரமான விஷயங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை வந்துட்டு மெதுவாக்கும். அது வந்து தடை பண்ணும். ஏதாவது பாரங்கள் இருந்துச்சு அதுக்கு உதாரணமா பார்த்தோம்னாக்கா தேவையற்ற கவலை, அந்த உலக ஆசை, நம்ம நேரத்தை வந்துட்டு வீணடிக்கிறது, நமக்குள்ள உருவாகக்கூடிய அந்த பெருமையான காரியங்கள், பயம், மற்ற மனிதர்களை வந்துட்டு பிரியப்படுத்துற மாதிரியான அந்த செயல்கள்,
நம்மளுடைய பண பிரச்சனை அல்லது உடல் நோய், இது எல்லாமே பார்த்தோம்னாக்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுத்த ஒரு பாரமான விஷயங்கள். ஆனா இது எதுவுமே வந்து பாவத்துக்குள்ள பாவத்துல நிலை நிற்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஆனா பாவங்கிறத பார்த்தோம்னாக்க நேரடியாக நாம வந்துட்டு தவறு செய்யற விஷயங்கள். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா, நாம ஒரு கேஷுவலா பேசுறப்போ பொய் பேசுறது, மற்றவங்களை கேலியா பேசுறது, நம்மளுடைய கண் பார்வை இச்சையான ஒரு பார்வை, பண ஆசை, அதாவது பணம் சம்பாதிப்பது பிரச்சனை இல்லை, அதுவே வந்துட்டு பேராசையாக மாறுவதற்காக அதற்கான வேலைகளை செய்வது, நமக்குள்ளாக வந்துட்டு உருவாகிற கோபத்தை வெளிப்படுத்துற விஷயங்கள், பகைகள், சோம்பல். நம்ம வந்து கலாத்தியர்ல 19வது 5வது அதிகாரத்துல 19 21 வரைக்கும் பார்த்தோம்னாக்க அங்க ஒரு மாமிசத்தின் கிருகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே வந்துட்டு இருக்குது. வாசிப்போம். லூக்கா 10:40. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக அங்க கர்த்தர் அவங்களுடைய சீஷர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல உணவு வந்துட்டு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வேலைகளை செய்யறதுல பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு அவங்க வந்துட்டு பாரம் அடைஞ்சு வருத்தம் அடைஞ்சிட்டாங்க. என்னுடைய சகோதரியை வந்துட்டு எனக்காக என்னோட சேர்ந்து வந்து வேலை செய்ய சொல்லுங்க, அதை குறித்து உமக்கு வந்துட்டு கவலை இல்லையா அப்படிங்கிறத சொன்னதுக்கு அப்புறம் ஏசப்பா அந்த இடத்துல பதில் சொல்றது பாத்தீங்கன்னா, ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றாள். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்துட்டு மார்த்தாளை பார்த்து, நீ வந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்படி பேசுறது வந்துட்டு பாவம் செய்கிறாய் என்று அவர் எங்கேயுமே வந்துட்டு குறிப்பிடல. நீ வந்துட்டு அநேக காரியங்களை குறிச்சு நீ வந்துட்டு கவலைப்பட்டு நீ வந்துட்டு கலங்குறங்கிறதான் வந்துட்டு அவர் வந்துட்டு விஷயத்த வந்துட்டு இந்த இடத்துல சொல்றாரு. இப்போ மார்த்தாளுடைய முக்கிய பிரச்சனை வந்துட்டு பாவம் அல்ல, அவளுக்குள்ளாக இருக்கிற அந்த அந்த பாரம் தான். அப்ப நாம வந்துட்டு விசுவாசத்துல நடப்பதற்கு பார்த்தோம்னாக்க 2 விஷயம் வந்துட்டு இருக்குது. இது 2யுமே நாம வந்துட்டு விடணும். ஒன்று வந்துட்டு பாவம், இன்னொன்று வந்துட்டு அந்த பாரமான விஷயங்களையும் நாம வந்துட்டு எதெல்லாம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நமக்கு வந்துட்டு தடை செய்து நமக்குள்ள வந்துட்டு ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு பாரத்தை கொடுக்குற விஷயங்களையுமே வந்து நாம வந்துட்டு தள்ளி விடணுங்கிறதா கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா மார்த்தாள் வந்துட்டு அவ செய்தது வந்துட்டு உன்னதமான ஒரு நோக்கம் தான். கர்த்தருக்கு நல்ல ஒரு உணவை ஆயத்தப்படுத்தணும், விருந்து ஏற்பாடு, அதுக்கான வேலைகளை வந்துட்டு செய்யறா. ஆனா அவ வந்துட்டு தான் செய்யற வேலையில வந்துட்டு சோர்வு அடைகிறான். அப்ப சோர்வு அடையும் பொழுது பாத்தீங்கன்னா அவளுக்குள்ளாக ஒரு கவலை, அழுத்தம், அதுவே எரிச்சலாக மாறுது. அதுக்கப்புறம் கடைசியில என்ன நடக்குதுன்னா, தன்னுடைய தங்கையோட தன்னை வந்துட்டு ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அதவே போய் கர்த்தர்கிட்டே போய் வந்துட்டு சொல்றார். ஆனா வந்து கர்த்தர் சொல்றாரு, மரியாள் இயேசுவின் பாதம் அருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தாள். மரியாள் வந்து இதைதான் வந்துட்டு செஞ்சா. அவ வந்து வீட்டு வேலை செய்யல, அதுக்காக இவ வருத்தப்பட்டா. ஆனா வந்துட்டு கர்த்தர் வந்து இங்க வந்து சொல்றாரு, மார்த்தாள் வந்துட்டு வேலை மீது மாத்திரம்தான் வந்துட்டு கவனம் செலுத்தினா அந்த இடத்துல. ஆனா இங்க வந்துட்டு மரியாள் வந்துட்டு கர்த்தருடைய அந்த வார்த்தையின் மீது வந்துட்டு கவனம் வைத்தார். அப்ப அவருடைய வேலை வந்துட்டு இந்த இடத்துல வந்து பாவம் இல்லை, ஆனால் அது அவருடைய இதயத்தை இயேசு கிறிஸ்துவிலிருந்து திரும்பிய அந்த பாரத்தை வந்துட்டு அவ வந்துட்டு வெளிப்படுத்துறான். ஆனால் இயேசு அவளை வந்துட்டு நீ வேலையை வந்துட்டு நிறுத்துன்னு எந்த இடத்துலையுமே அவர் வந்து சொல்லவே இல்லை. எதற்கு நாம மாறாக முன்னுரிமையை வந்துட்டு வந்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய காரியங்கள்லையும் வந்துட்டு சரி செய்ய சொல்கிறார் தான் அந்த இடத்துல. அப்ப முதல்ல வந்துட்டு ஆண்டவரை நோக்கு, நம்ம வந்து கர்த்தரை வந்துட்டு நம்மளுடைய பாரமான விஷயங்கள் எல்லாவற்றையுமே அவர், ஏன்னா இதைதான் வந்துட்டு மத்தேயு 11வது அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு, நம்மளுடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல வந்துட்டு வச்சுட்டோம்னாக்க பாரம் சோம்புற எல்லாவற்றையும் என்னிடத்துல வந்துட்டு கொடுங்கிறாரு. அப்ப நாம வந்து பாரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா நாம வந்துட்டு ஓடுற ஓட்டம் வந்துட்டு எளிதாக வந்துட்டு மாறும். அப்பதான் வந்துட்டு விசுவாசத்துல நாம வந்து நிலைச்சு நிற்க முடியும். அதனாலதான் அடுத்த வார்த்தையை கவனிச்சு பார்த்தோம்னா, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். அப்ப இங்க
நமக்குள்ள வந்துட்டு விசுவாசத்தை கொண்டு வந்ததுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அதை முடிக்கிறவரும் அவர் தான். ஏன்னா பிலிப்பியர்ல சொல்லியிருக்கிறாரு 1வது அதிகாரத்துல 5வது வசனத்துல, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்ப அவர் நமக்கு வந்துட்டு விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர் தான். நம்மள என்னைக்குமே அவர் வந்துட்டு கைவிட போவதில்லை. இயேசு கிறிஸ்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் வந்துட்டு இருக்குது. உன்னை வந்து கைவிடுவதும் இல்லை இருக்கு. நாம ஏதாவது ஒரு காரியத்துல விழுந்தாலும் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நம்மை வந்துட்டு தட்டி எழுப்புகிறார். அப்ப நமக்கு முதல்ல பாத்தீங்கன்னாக்க முன் மாதிரியே வந்துட்டு எப்படி வந்து இயேசு கிறிஸ்து அவர் அந்த 3 வருஷம் தனக்கு வந்துட்டு தலை சாய்த்து படுப்பதற்கு நேரமே இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் அந்த 3 வருஷம் தொடர்ந்து நான் ஸ்டாப்பா வந்துட்டு பிதாவுக்கு சுத்தமானதை வந்துட்டு செஞ்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில இறுதியில நம்முடைய பாவங்களை அவர் வந்துட்டு தன்னுடைய சரீரத்துல சிலுவையில வந்துட்டு அடிக்கப்பட்டு சுமந்தாருங்கிறத வந்துட்டு பார்க்கிறோம். அவர் இறுதி வரைக்கும் வந்துட்டு அவர் வந்துட்டு பொறுமையாக இருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாருங்கிறது நமக்கு வந்து வசனத்துல இருக்கிறது. அப்ப நாம வந்து எங்கே எதை பார்க்கிறோங்கிறது தான் வந்துட்டு முக்கியமான விஷயம். ஏன்னா சீஷர்கள் எல்லாம் படகுல போயிட்டு இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீரின் மேல வந்துட்டு நடந்து வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேதுரு சொல்றாரு, நான் வந்துட்டு நடந்து வரட்டுமா அப்படிங்கிறப்ப நடந்து வான்னு சொன்னா அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா நடக்கும் பொழுது அங்க ஒரு தடுமாற்றம் வரும் பொழுது அவருடைய பார்வை வந்துட்டு தண்ணீரையோ அந்த புயலுடைய அந்த சத்தத்துல அந்த காற்றினுடைய அந்த அந்த பயத்துல வந்து அவர் வந்துட்டு நாம வந்துட்டு மூழ்கிறோமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு அவருக்குள்ள வந்துட்டு ஒரு அவிவிசுவாசம் வந்துட்டு வருகிறது. அப்ப நாம வந்து எதை பார்க்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகள், அவர் நமக்குள்ளாக இருக்கிறார், அவர் நம்ம எப்படி வழி நடத்துறாருன்னு அந்த சத்தத்தை கவனிச்சு நாம வந்துட்டு நடக்க வேண்டும். வாசிப்போமே எபிரேயர்ல 11:40. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆமென். இது எபிரேயர்ல அது கடைசி வசனம். அதுக்கப்புறம் தான் வந்து எபிரேயர்ல 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்ம வந்து வசனம் பார்த்தோம். இந்த அவர்கள்ங்கிறது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஆபேல் இருந்து சாமுவேல் வரைக்கும் வேதத்துல வந்துட்டு போட்டிருந்திருக்கு. அதுல உள்ள அத்தனை பேர்த்தையுமே இங்க வந்துட்டு அவர்கள்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நம்மை இல்லாமல் பூரணமாகாதபடிக்கு அப்படிங்கிறது ஒரு வசனம் வந்திருக்கு. இப்ப இவர்கள் வந்துட்டு தேவன் வாக்களித்த அந்த மேசியாவை இயேசு கிறிஸ்துவை தங்கள் கண்களால காணாமல அவர்கள் வந்துட்டு விசுவாசத்தோட வாழ்ந்து கர்த்தர் தங்களுக்கு நியமித்த அந்த ஓட்டத்துல ஓடி அதை செய்து முடித்து மரித்தார்கள். ஆனால் விசேஷித்த நன்மையானது ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த அடுத்தது வந்துட்டு வார்த்தையை நம்ம வந்து பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கிடைத்த அந்த புதிய உடன்படிக்கை. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை நமக்காக அவர் வந்துட்டு நம்ம பாவத்துக்காக அந்த மரித்து உயிர்த்தது, அதன் மூலியமாக அதை நாம விசுவாசத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவரை நாம நிரந்தரமாக நம்மளுடைய சரீரத்துக்குள்ள நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வந்துட்டு அவர் வாசம் செய்கிற அந்த பாக்கியம்தான் வந்துட்டு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறாருங்கிறது இந்த ஒரு காரியத்தை குறிக்கிற இந்த விஷயம்தான். அப்ப இன்னொரு வார்த்தை பூரணம் ஆகாதபடிக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க இதை புரிந்து கொள்வதற்கு நாம வந்துட்டு ஒரு தொடர் ஓட்டப்பந்தயம்னா அந்த ரிலே ரேஸ், அந்த ஒரு 400 மீட்டர் ஓட்டத்துல 4 வீரர்கள் வந்துட்டு ஒருத்தர் தன்னுடைய அந்த பேட்டை வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து கொடுப்பாரு. அதை தொடர்ந்து அதுல ஓடி முதல்ல வந்து அதை இன்னொருத்தர் கையில கொடுப்பாரு. கடைசியா வாங்குறவர் முதல்ல வந்துட்டு வரவங்க தான் வந்துட்டு அந்த ஓட்டப்பந்தயத்துல, அதுக்கு பேர் வந்துட்டு தொடர் ஓட்டப்பந்தயம். இதை வந்து நம்ம வந்துட்டு ஒரு கற்பனை செய்து பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆபிரகாம், மோசே, அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் வந்துட்டு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தூரத்தை வந்து அவர்கள் வந்து மிக சிறப்பாக ஓடி முடித்து விட்டார்கள். நான் வசனம் வந்து சொல்லுகிறது, நம்மை அல்லாமல் பூரணமாகாதபடிக்கு நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார்கள். அப்ப நாமளும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் வந்துட்டு சேர்த்துதான் வந்துட்டு அதை வந்துட்டு ஓடி முடிக்கணும். அந்த இலக்கை வந்துட்டு நமக்குன்னு கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை வந்துட்டு முடிக்கணும். அதுதான் வந்துட்டு தேவனுடைய சித்தம். ஏன்னா கர்த்தர் வரும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா முதலாவது மரித்தவர்கள் எதிர்ப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் வந்து அவரோட வந்துட்டு
ஒன்றாக தான் கர்த்தர் வந்து இருவரையுமே வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லோரையுமே அவர் மறுரூபமாக்கி ஜெருசலேமுக்கு நம்மளை வந்துட்டு ஆவிக்குரிய சரீரத்துல கூட்டிட்டு போறாரு. அதுதான் வந்துட்டு நம்மளுடைய நித்திய ஜீவனுக்குரிய அந்த வாழ்க்கை வந்து ஏற்கனவே பூமியில இருக்குது. அதுக்கப்புறம் நாம முகமுகமாக வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு தரிசிக்கும் பொழுதுதான் வந்துட்டு இது வந்துட்டு முழுமை பெறப்போகிறது. அப்ப இதுல நல்லா கவனிச்சு பார்த்தோம்னாக்க அந்த தொடர் ஓட்டத்தில் முந்திய வீரர்கள் தான் வந்துட்டு மேகம் போன்ற சாட்சிகள். எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் கஷ்டங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க சிங்கத்தின் கெவியில போடப்பட்டார்கள், அந்த அக்னி ஜுவாலையில வந்துட்டு தூக்கி எறியப்பட்டார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்கள், அந்த கள்ள தீர்க்க தரிசிகள், ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ். ஒவ்வொருத்தர் பட்ட கஷ்டங்கள் வந்துட்டு கர்த்தருக்காக அவருடைய சித்தத்தை செய்வதற்காக அதை எல்லாமே அவர்கள் செய்து முடித்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு அவர்கள் காணாமலே வந்துட்டு விசுவாசத்தோடு தான் அவர்கள் வந்துட்டு ஓடினார்கள். ஆனா நமக்கு பாத்தீங்கன்னாக்க அவர்களுக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு அவர்கள் வந்துட்டு பார்க்கவே இல்லை. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மளுடைய பாவத்தை முழுமையாக அவருடைய ரத்தத்தினால அவர் கழுவி விட்டார். ஆக்சுவலா இன்னைக்கு நம்மளை வந்துட்டு ஒரு வேலைக்காரனாக கிடையாது, நம்ம எல்லோரையுமே அவருடைய பிள்ளையாக அவர் வந்துட்டு ஏற்றுக்கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் அந்த பலி வந்துட்டு விசேஷித்த நன்மையையே நேரடியா பெற்றுக்கொண்ட நாம வந்துட்டு எவ்வளவு வேகமாக ஓட வேண்டும். அப்ப நம்மளுடைய ஓட்டத்தை வந்துட்டு தாமதப்படுத்தக்கூடிய அந்த பாரமான விஷயங்கள் எது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பார்த்தோம்னாக்க இன்னைக்கு இருக்கிற அந்த சோசியல் மீடியா, அந்த டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி, அதன் மூலியமாக அது டெலிவிஷனாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், இல்லை வீடியோ கேம்ஸ் அல்லது யூடியூப் எதுவாக வேணா இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக கவலைகள், அந்த பாரமான விஷயங்கள், மனக்கசப்புகள், இது எல்லாவற்றையுமே நாம வந்துட்டு தூக்கி எறிந்து விட்டு ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டு இருக்கிறார். அப்போ முழு பலத்தோட கர்த்தராகிய இயேசுவை நோக்கி தான் நாம வந்துட்டு ஓட வேண்டும். வாசிப்போமே 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்ப பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா நம்ம அந்த 143:10 வந்துட்டு உம்முடைய நல்ல ஆவியினாலேயே என்னை வந்துட்டு வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஜெபிக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து அங்க வந்துட்டு ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளுக்குள்ளாக வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு நிரந்தரமாக அங்க வந்துட்டு தங்கவில்லைங்கிறது தான் வந்து பாக்குறோம். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பணிக்காக அவர்கள் வந்துட்டு ஆவியானவர் அவர்களோடு இருந்து அவர்களை வந்துட்டு வழி நடத்தின விஷயங்கள் நமக்கு அநேக வந்து உதாரணங்கள் இருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா தாவீது வந்துட்டு தான் வந்துட்டு பாவம் செஞ்சதுக்கு அப்புறம், பட்சபாலோட பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய ஜெபத்தை பாத்தீங்கன்னாக்க பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்துல வந்துட்டு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு அவர் ஜெபம் பண்ணிக்கிறார். ஆனா இன்னைக்கு நமக்கும் வந்துட்டு நாம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். எப்படி என்றால் தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக தான் எப்பொழுதுமே இருக்குது. இதைதான் கர்த்தர் வந்துட்டு இந்த வசனத்துல எபிரேயர் 11:40 தேவன் நமக்காக நியமித்த அந்த விசேஷித்த நன்மை என்ன தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஏன்னா எதற்காக பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார்கள் சொல்லி இன்னொரு இடத்துல வந்து வசனம் இருக்குது. ஆவியானவர் எப்பொழுதுமே அவங்க கூட இருந்து வழி நடத்தணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த ஜெபத்தின் ஒரு அந்த அந்த ஜெபத்தை பார்த்தோம்னா அவருடைய ஏக்கமாக வந்துட்டு இருந்தது. அப்ப உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்துட்டு பார்ப்போம். 1 தீமோத்தேயுல 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப எல்லா மனுஷரும்னாக்கா அவர் ஆதி முதல்ல இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எல்லா மனுஷருமே ரட்சிக்கப்படணும். அப்ப இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பழைய ஏற்பாட்டுல நாம போய் பார்த்தோம்னாக்க யோனாவா வந்து கர்த்தர் வந்து நினிவேக்கு வந்துட்டு போக சொல்றாரு. ஆனா யோனா வந்து நான் நினிவேக்கு போக மாட்டேன்னு சொல்லி அவன் தர்ஷீஷுக்கு வந்துட்டு எதிராக வந்து கிளம்பி போறான். அப்ப அவன் வந்துட்டு கடல்ல இருந்து அந்த கப்பல்ல இருந்து தூக்கி கடலுக்குள்ள போடப்பட்டப்ப மீன் வயிற்றுல இருந்து 3 நாள் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து 2வது முறை யோனாவுக்கு வந்து சொல்றாரு. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நினிவே மக்கள் அவர்கள் எல்லோருமே புறஜாதியார மக்கள், அந்த நகரத்துல உள்ள அத்தனை மக்களையும் வந்துட்டு அவர் வந்து ரட்சிக்கணுங்கிறது வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருந்தது. அந்த சித்தத்தை வந்துட்டு அறிவிக்கிறதுக்கு தான் வந்துட்டு யோனாவை வந்துட்டு அவர் வந்து அனுப்புனார்.
அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க மனிதனுடைய சித்தம் இருக்குது, தேவனுடைய சித்தம் இருக்கு. ஆனா தேவனுடைய சித்தம் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் மேலானது. மனிதனுடைய எண்ணத்தையும் மீறினது. அதுதான் வந்துட்டு கடைசியில வந்துட்டு நடக்கும். ஏன்னா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும்னா தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது அடுத்த வசனம் 1 தெசலோனியர் 4:3 வாசிப்போம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து. ஆமென். அப்ப நாம எல்லோருமே, ஏன்னா நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே வந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா பரிசுத்தம் உள்ள தேவன் தான் நம்மளுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற, நாம தான் வந்து தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் 39:9 வாசிப்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமீன். இந்த இடத்துல வந்துட்டு யோசேப்பு வந்து பாத்தீங்கன்னா போத்திபாரின் மனைவி வந்துட்டு தன்னோட வந்துட்டு சயனிக்க வேண்டும் என்று அவர் அழைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே கிடையாது. அவருக்கு எல்லா அதிகாரமும் அங்க வந்துட்டு இருந்தது. ஆனா இருந்த போதிலும் வந்துட்டு நான் வந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அவன் வந்துட்டு கேள்வி கேட்கிறாங்க வந்துட்டு. அப்ப பாத்தீங்கன்னாக்க பரிசுத்தம் தான் முதல்ல வந்துட்டு முக்கியமான எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம வந்துட்டு பரிசுத்தமாக நடக்க வேண்டும் என்பதுதான் வந்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதுதான் வந்துட்டு அவருக்கு பிரியமான காரியம். இதை நாம வந்து பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டுல இருந்து நாம வந்து இந்த சாட்சிகள் மூலியமாக கற்றுக்கொண்டு நாம மாற வேண்டிய விஷயங்களை நாம வந்துட்டு மாறணும். அடுத்த வசனம் வாசிப்போமே. 1 தெசலோனியர்ல 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்ப நமக்கு நடக்கிற எல்லா காரியங்கள்லையுமே நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி, தீமையான காரியங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையுமே, ஏன்னா நம்மளுடைய ஜெபத்தை வந்து கர்த்தர்கிட்ட எடுத்து சொல்லும் பொழுது நன்றியோடு நீங்க ஸ்தோத்திரத்தோடய நீங்க வந்துட்டு உங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையுமே வந்துட்டு எடுத்து வைங்கள் வந்து கர்த்தர் சொல்றாரு. இதுதான் வந்துட்டு நம்ம பழைய ஏற்பாட்டுல யோபுல 1:21 வாசிப்போம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆமென். யோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாவற்றையுமே வந்துட்டு எல்லோருமே இறந்து விட்டார்கள். அவனுடைய சொத்துக்கள் அவ்வளவுமே வந்துட்டு அவன் இழந்துட்டான். ஆனா அந்த சூழ்நிலையிலுமே வந்துட்டு அவர் வந்துட்டு கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் என்றார். அப்ப கர்த்தர் வந்துட்டு நன்மை வந்துட்டு நமக்கு செய்தார். அதே போல வந்துட்டு நமக்கு வந்து ஏதாவது தீமை நடந்தாலும் நாம வந்து நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வசனத்துல நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம வந்து பார்க்கிறோம். இதே விஷயம் வந்து புதிய ஏற்பாட்டிலையுமே பவுல் வந்து சிறைச்சாலையில வந்துட்டு சீலாவும் பவுல் சிறைச்சாலையில அடிபட்டு தலைகளாக தொங்கப்பட்டு அந்த இருட்டறையில இருக்கும் பொழுது அவர்கள் அந்த இடத்துல வந்துட்டு தேவனுக்கு நன்றி கூறிதான் வந்துட்டு தேவனை வந்துட்டு அவர்கள் வந்துட்டு இருதயத்துல இருந்து அவர்கள் வந்து பாட ஆரம்பிக்கிறார்கள். அப்ப என்ன நடக்குது, அங்க வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய விடுதலையை வந்துட்டு அங்க வந்து கொடுக்கிறார். அதன் மூலியமாக அங்க இருந்த ஒரு காவலர் வந்துட்டு அவரும் அவருடைய குடும்பத்தாரும் வந்துட்டு ரட்சிக்கப்படுகிறார். 1 பேதுருல இதை நானே வாசிக்கிறேன். 2:15 நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீனமான மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப சில நேரங்கள்ல நாம வந்துட்டு அந்த புத்தியீனமான மனுஷர்கள் மத்தியில இருக்கும் பொழுது நாம நன்மை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அவர்களுடைய அந்த அறியாமல் இருக்கக்கூடிய அந்த உணராமல் இருக்கக்கூடிய காரியங்களை வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு அடக்க முடியும். அது வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தோம்னாக்க இயேசு கிறிஸ்து அவர் வந்து ஓய்வு நாள்ல வந்துட்டு யாரையாவது சுகப்படுத்தினாக்க அங்க போய் இவர்கள் வந்துட்டு குற்றம் சுமத்துவதுதான் வந்து பரிசேயர்களுடைய வேலையாகவே வந்துட்டு இருந்தது. ஆனா அந்த மாதிரி ஒரு சமயத்துல பார்த்தோம்னா ஒரு 18 வயது ஒரு மூதாட்டி வந்துட்டு அவர் குனிந்தே வந்துட்டு இருக்கிறார். கர்த்தர் வந்துட்டு அவளை வந்துட்டு சுகப்படுத்தினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த பரிசேயர்கள், அங்க ஜெபாலய தலைவர்கள் கோபம் அடைஞ்சு என்ன சொல்றாங்க, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் இருக்கிறது அல்லவா, ஆனா நீங்க அந்த நாட்கள்ல வந்துட்டு சொஸ்தம் ஆயிக்க வேண்டியது, சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம்ல, ஆனா நீங்க வந்துட்டு ஓய்வு நாள்ல இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தின் அந்த கட்டளைகளை எடுத்து இந்த இடத்துல வந்துட்டு ஜனங்களுக்கு முன்னாடி வந்துட்டு குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மாயக்காரனே, ஓய்வு நாள்ல வந்துட்டு உன்னுடைய எருதோ இல்ல கழுதையோ வந்துட்டு கிணத்துல போய் விழுந்துச்சுனாக்க, இல்ல வந்துட்டு அதுக்கு வந்துட்டு தண்ணீர் காட்டாம ஏதாவது ஒரு வேலை வந்து நீ செய்றீல அதுக்காக வந்துட்டு, அப்ப சாத்தான் வந்து 18 வருஷமா அந்த கட்டி இருக்கிற இவளும் வந்து ஆபிரகாமின் குமார தானே, இவளை வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஓய்வு நாள்ல இருந்து அவளை கட்ட அவிழ்த்து விடுவதில்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு கேட்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க, அங்க இருந்த அத்தனை பேருமே வேத பண்டிதர்கள், அறிஞர்கள் அத்தனை பேருமே வாயடைத்து போய்விட்டார்கள். அவர்களால வந்துட்டு மறு உத்தரவு வந்துட்டு ஒண்ணு சொல்ல முடியல. அப்ப நன்மையான காரியங்களை நாம வந்துட்டு அந்த புத்தியீன மனுஷங்களுக்கு முன்னாடி செய்யணுங்கிறதே வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாவும் இருக்கிறது. 1 பேதுருல 3:17 வாசிப்போம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஆமீன். ஆமென். அப்ப அடுத்த காரியம் பார்த்தோம்னாக்க, முதல்ல வந்துட்டு நன்மையான காரியத்தை வந்துட்டு செஞ்சு இந்த புத்தியின மனுஷர்களை வந்துட்டு அடக்கலாம், இது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. ஆனா இந்த வசனம் பாத்தீங்கன்னாக்க, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்தே பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்குங்கிறாரு. அப்ப இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தோம்னாக்க, ஸ்தேவான் வந்துட்டு போய் சுவிசேஷத்தை சொல்றாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடைசியில வந்துட்டு அவர் வந்துட்டு அவரை கல்லெறிந்து அவரை வந்து கொல்லப்படுவதற்கு முன்னாடி அவர் வந்துட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து, நான் வந்து பிதாவையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் நான் காண்கிறேன்னு சொன்னதான் அவர்கள் எல்லோருமே வந்துட்டு மூர்க்க வெறி கொண்டார்கள். ஆனா இதே காரியத்தை தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்தும் அவர் வந்துட்டு கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னாக்க, எந்த ஒரு பொய் சாட்சியும் அங்க வந்துட்டு ஒத்து போகல. அவங்களால வந்துட்டு இவர் மேல வந்து குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா கடைசியா வந்துட்டு அந்த பிரதான ஆசாரியன் வந்துட்டு கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்கிறப்ப, அவர் மனுஷகுமாரன் வல்லமையோடு பிதாவின் வலது பாரிசத்தில் வருவார்னு சொன்னதுக்காக வந்துட்டு இவர் நியாயப்பிரமாணத்தின்படி வந்துட்டு இவர் வந்துட்டு தவறு செய்துட்டார், மனிதனா இருக்க இவர் தன்னை தேவன் என்று. அதோட அர்த்தமே அதுதான். அதே விஷயத்தான் வந்துட்டு இங்க வந்துட்டு ஸ்தேவானும் வந்துட்டு தான் காண்கிற அந்த காட்சியை வந்துட்டு அவர் வந்து விவரிச்சு சொல்லும் பொழுது அவனை எல்லோருமே வந்துட்டு கல்லால் அடித்து கொள்கிறார்கள். அவன் சாகும் பொழுது பாத்தீங்கன்னாக்க, அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு, எப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள்னு சொல்லி அவர்களை மன்னியும் சொன்னாரோ, அதே மாதிரிதான் அதே அந்த விசுவாச வார்த்தைகளோட வந்துட்டு ஸ்தேவானம் வந்துட்டு இங்க வந்து சொல்லி அவர் வந்து தன்னுடைய ஆவியை வந்துட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு ஒப்படைக்கிறார். அப்ப நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே வந்துட்டு மேன்மையாக இருக்கும். ஸ்தேவான் வந்து இன்னைக்கு கர்த்தரோட வந்துட்டு இருக்கிறான். ஆக்சுவலா நம்மளை அடுத்தது பார்த்தோம்னாக்க, நம்ம எல்லோரையுமே வந்துட்டு கர்த்தர் அவருடைய ஆவியானவரை தந்ததே பார்த்தீங்கன்னாக்க, ரோமர் 8:29 சொல்லியிருக்கிறது, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார்னு சொல்லி வசனம் வந்துட்டு தெளிவாக இருக்கிறது. அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, சவுல் வந்துட்டு பவுலாக மாறினான். சவுல் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை வந்துட்டு பாழ்படுத்தினான், துன்பப்படுத்தினான். வசனமே தெளிவா சொல்லும். தீமோத்திக்கு அவர் எழுதின கடிதத்துல பாத்தீங்கன்னா, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனும் அப்படி இருந்தும் நான் அறியாமையால் அவிவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினாலே இரக்கம் பெற்றேன்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவருக்கு வந்து அந்த வெளிச்சத்தின் மூலியமாக அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, அவரோட வந்துட்டு பேசும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த சத்தத்தை கேட்டு பவுல் வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக அதுக்கப்புறம் வந்துட்டு மாறுறார். எந்த அளவுக்கு இவர் வந்துட்டு ஸ்தேவான் வந்து கொலை செய்வதற்கு பவுல் வந்துட்டு சம்மதம் வந்துட்டு தெரிவிச்சிருந்தான். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க, கர்த்தருக்காக அவன் வந்துட்டு அந்த சுவிசேஷத்தை வந்து பிரசங்கிப்பதற்காக அவன் பட்ட பாடுகள் குறித்து 2 கொரிந்தியர்ல நாம வந்து படிச்சு பார்த்தோம்னா, அவன் பட்ட அடிகள், அவன் பட்ட பாடுகள் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ அது அதன் மத்தியிலும் வந்துட்டு தேவனுடைய அன்பை வந்துட்டு அவன் வந்துட்டு ஒவ்வொருத்தையா கொண்டு போய் சேர்த்தான். சீஷர்களோடையும் வந்துட்டு அவர்களோடையும் வந்துட்டு துவக்கத்துல சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் அவரை சேர்த்து கொள்வதற்கு வந்துட்டு பயந்தார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அவர்களோட வந்துட்டு எல்லா காரியத்திலுமே, ஏன்னா அவர் எந்த அளவுக்கு வந்து சாட்சி பெற்றார்னு பார்த்தோம்னா, பேதுருவே தன்னுடைய கடிதத்துல நம்முடைய சகோதரனை ஆகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள், அவருடைய நிருபங்கள்ல வந்துட்டு அவர் எழுதின காரியங்கள் வந்துட்டு
மற்றவங்களால வந்துட்டு அதை வந்துட்டு வேதத்தை புரட்டுறவங்களால வந்துட்டு புரிந்து கொள்ள முடியாது. அவனுக்குள்ளாக வந்துட்டு கர்த்தருடைய ஆவியானவர் வந்துட்டு பெரிய காரியங்களை செஞ்சிருக்காருன்னு சொல்லி அவர் வந்துட்டு சாட்சி பெறுகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா யார் யாரெல்லாம் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை வந்து கேட்கிறார்களோ, ஆனா அவர்கள் எல்லோருமே வந்துட்டு தேவனுடைய சித்தத்தின்படி அதை வந்துட்டு செயல்ல வந்துட்டு வெளிப்படுத்தணுங்கிறதா வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப நாம முதல்ல வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு அவருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது விஷயம் வந்துட்டு தாவீது முதல் விஷயம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு உம்முடைய பிரியமான காரியங்களை குறித்து எனக்கு போதிங்கன்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீரே என் தேவன்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நீரே என் தேவன்னாக்கா இது பாத்தீங்கன்னாக்கா அந்த உரிமையுள்ள ஒரு நெருங்கிய உறவு இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அந்த வார்த்தைகள் அறிக்கைகளாக வந்துட்டு வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. இது வந்துட்டு உடன்படிக்கையின் அந்த உறவின் மூலியமாக வரக்கூடிய அந்த வார்த்தைகள். லேவியர்லையும் நம்ம பார்த்தோம்னாலும் சரி, கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சொல்லிப்பாரு, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். அப்ப என் ஜனமாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க அங்க வந்துட்டு ஒரு உறவு வந்துட்டு இருக்குது. என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அந்த உறவு முறையை வந்துட்டு அந்த காண்பிக்கிறது. வாசிப்போமே எரேமியா 31:33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர். ஆமென். இதே விஷயம்தான் வந்து எபிரேயர்ல 10வது அதிகாரத்துல இந்த வசனம் வந்து அங்க வந்து மேற்கோள் பவுல் வந்துட்டு காட்டியிருப்பாரு. அவர்கள் ஏன்னா நமக்கு கொடுத்திருக்கிற நம்மளுடைய உடன்படிக்கை விசேஷித்தமான அந்த 2வது அந்த உடன்படிக்கை. அவர் நமக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு பிதாவாக இருக்கிறார், நாம வந்துட்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அப்பா பிள்ளைங்கிற அந்த உறவு. அப்ப நீரே என் தேவன் என்று சொல்வது பாத்தீங்கன்னா, நான் உமக்கு வந்துட்டு சொந்தமானவன், உமக்கே கீழ்ப்படிவேன், உண்மையே எப்பொழுதுமே நம்பி இருப்பேன், வேறு தேவனை நான் என்றுமே வந்துட்டு தேட மாட்டேன். வாசிப்போமே இதை வந்துட்டு ஆதி ஆகமத்துல ஆபிரகாமை குறிச்சு 15வது அதிகாரத்துல 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலவுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரான் ஆகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். இந்த இடத்துல கர்த்தர் வந்துட்டு அவருக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையுமே வந்து அவன் வந்து முழுமையாக விசுவசிக்க ஆரம்பிச்சான். அதுதான் அவனுக்கு வந்துட்டு நீதியாக எண்ணினார்னு சொல்லி இந்த இடத்துல வசனம் இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் இன்னும் விருத்த சேதனம் அந்த உடன்படிக்கை இன்னும் பண்ணவே இல்லை. அவன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னாக்கா 17வது அதிகாரத்துலதான் வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா 12வது அதிகாரத்துல ஆபிரகாம் அவர் வந்து அழைக்கிறாரு, நீ கிளம்பு, இந்த ஊரை விட்டு போ, உனக்கு வந்துட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை வந்துட்டு நான் சபிப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அவர் எதுவுமே பேசல. அவர் வந்துட்டு தன்னுடைய பிறந்த வீடு, தன்னுடைய அந்த தொழில் எல்லாவற்றையுமே அவர் விட்டுட்டு அவர் வந்து கிளம்புறாரு. அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய அண்ணன் பையனையும் கூட்டிட்டு அவர் வந்து அந்த இடத்துல வந்து கிளம்புறாரு. கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து கர்த்தர் வந்துட்டு அவங்க பல இடங்கள்ல வந்துட்டு அவர் வந்துட்டு வெளிப்படுத்துறாரு தன்னை, இதுதான் நீ இருக்க போற தேசம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்குள்ளாக அந்த இந்த பயம் வரும்பொழுது பாத்தீங்கன்னாக்க, நான் உனக்கு கேடகமும் மகா பலமுமாக இருக்கிறேன் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வாக்குத்தத்தம் வந்துட்டு பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த அவனுடைய பிள்ளைய குறித்து சொன்ன விஷயத்துல அவனுக்கு
அவனும் அவன் மனைவியும் வந்துட்டு வேற ஒரு முடிவெடுத்து ஆகார் மூலியமாக குழந்தையை வந்துட்டு பெற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க திருப்பி கர்த்தர் தரிசனமாகிறார். எப்படி தரிசனமாகிறார்? சர்வ வல்லமை உள்ள கர்த்தர்னு சொல்லி, எனக்கு முன்பாக உத்தமனாக நட அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடன்படிக்கையை வந்துட்டு விருத்த சேதனம் பண்ணுவதன் மூலியமாக அவர் வந்து கிரிகைகளை வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஈசாக்கு வந்துட்டு பிறக்கிறான். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வழியிலே வந்துட்டு முழுமையாக வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து அந்த விசுவாசத்தை பரீட்சை வரும்பொழுது ஈசாக்க பலியிட சொல்லும் பொழுதும் பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து அந்த பலி கொடுக்கறதுக்காக அந்த மோரியா மலை மேல வந்துட்டு ஈசாக்கு அவர் நடந்து போறப்ப இங்க வந்து நம்ம பலி கொடுப்பதற்கு ஆடு இல்லையேங்கிறப்ப தேவன் வந்துட்டு அதை வந்துட்டு பார்த்து கொள்வார்னு வந்துட்டு அவர் வந்து விசுவாசத்தோட அந்த உறவு. ஏன்னா சோதோம் கொமோராவை 18வது அதிகாரத்துல சோதோம் கொமோராவை அழிக்க போறேங்கிற அந்த விஷயத்த வந்துட்டு ஆபிரகாம்கிட்ட எப்படி வெளிப்படுத்துறதுன்னா, என்னுடைய சிநேகிதனுக்கு நான் வந்து இதை வந்து சொல்லாம இருப்பேனா அப்படிங்கிற அந்த ஒரு பலமான ஒரு உறவு முறையில வந்து பாத்தீங்கன்னாக்க ஆபிரகாம் தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கேட்டு நம்புறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா அவர் சொன்னது எல்லாத்தையும் முழுமையாக நம்பி நடக்க ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு அதுதான் வந்துட்டு அந்த ஒரு ஐக்கியம், அந்த உறவு, அந்த அதே உறவுக்கு தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு இன்னைக்கு அழைத்திருக்கிறார். அப்ப அதனாலதான் வந்துட்டு ஆபிரகாம் வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரியாகவும் விசுவாசத்தின் தந்தையாகவும் வந்துட்டு அவரை வந்துட்டு நமக்கு முன்னோடியாக வந்து இருக்கிறார். அடுத்தது வாசிப்போமே, ரூத்ல 1:16. சரி. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமீன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் வந்துட்டு ஒரு மோவா பெண், ஒரு பெண். அவங்க அந்த நகோமியோடைய மகனை திருமணம் பண்ணி அவர்கள் எல்லாம் இறந்து போயிடுறாங்க. மறுபடியும் வந்துட்டு நகோமி வந்துட்டு எருசலேமுக்கு போகலான்னு கிளம்புறப்ப மருமகளை வந்துட்டு நீ வேற ஒரு திருமணம் பண்ணிக்க, நீ என்னை விட்டு கிளம்பு போ, எனக்கு வயசாயிருச்சு, உனக்கு இன்னும் வந்துட்டு இளம் வயது தான், நீ வேற ஒரு திருமணம் பண்ணிக்க, உன் இனத்தார் எடுத்துன்னு சொல்றப்ப இந்த இடத்துல வந்துட்டு ரூத் வந்துட்டு முழுமையாக உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு முழுமையாக கர்த்தரை வந்துட்டு ஏற்றுக்கொள்வதன் விளைவாக என்ன நடக்குது? தாவீதின் வம்சமே வந்துட்டு ரூத்தின் மூலியமாக தான் வந்துட்டு வருகிறது. அதுக்கப்புறம் மேசியாவும் அதே அந்த வம்சத்துல தான் வந்துட்டு அவர் வந்துட்டு பறக்கிறார். அப்ப என் தேவன் என்று நாம வந்துட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்வதுங்கிறது பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு, இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வது கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது என்பதுங்கிறது பாத்தீங்கன்னாக்க நம்முடைய வாழ்க்கையோடைய முழுமையான ஒரு மாற்றம். அதுதான் வந்துட்டு அடிப்படை. அது கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த உறவுல அந்த ஐக்கியத்துல நடக்கிறது தான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அந்நாளிலே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, நான் வந்துட்டு உங்க நாமத்துல போய் சுவிசேஷம் சொன்னேன், பிசாச விரட்டினேன், நல்ல நற்கிரியெல்லாம் வந்து செஞ்சனே அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது, நான் உன்னை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னாக்க ஏன்னா அவங்க கர்த்தருடைய நாமத்தினாலதான் வந்துட்டு நோய்களை சுகப்படுத்தி இருக்கிறாங்க, பேய்களை விரட்டி இருக்கிறாங்க. ஆனா வந்துட்டு அறியவில்லைனாக்க அது வந்துட்டு தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம், அந்த உறவுல வந்துட்டு இல்லை. அவர்கள் வந்துட்டு தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துறாங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை படுத்தினாக்க பிசாசு ஓடுதான் செய்யும். ஆனா அந்த உறவு அதை அறியவில்லையே, அந்த அறியவில்லையேங்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம வேதம் முழுக்க தேடினோம்னாக்க இது வந்துட்டு உறவை குறிக்கிற விஷயம்தான். கர்த்தருக்கு எல்லாமே வந்துட்டு அவங்களை தெரியவே தெரியாதா? தெரியும், எல்லாமே அவர்கள் செய்த காரியம் எல்லாமே தெரியும். ஆனா வந்துட்டு கர்த்தர் சொன்னபடி வந்துட்டு அவர்கள் வந்துட்டு நடந்து கொண்டார்களான்னு பார்த்தாக்க கர்த்தர்கிட்ட பேசினா தானே, முழுமையாக அவரோட ஐக்கியத்தில் இருந்தா தானே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சித்தம் வச்சிருக்கிறார், எப்படி ஒவ்வொருத்தர் ஓடணுங்கிறதையும் வந்து வச்சிருக்கிறார். அதையெல்லாம் நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போமே அடுத்தது சங்கீதம்ல 23:1, அதுக்கப்புறம் 18:2 2 வசனத்தை சேர்த்து வாசி. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஆமென்.
இந்த 2 வசனத்திலையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா, என் மேய்ப்பர், என் கண்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும் அப்படிங்கிறது, என் கேடகம், என் ரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலும். இந்த என்னங்கிற அந்த வார்த்தை பாத்தீங்கன்னாக்க இது வந்துட்டு அந்த உரிமையோடு அந்த உறவை தான் வந்துட்டு வெளிப்படுத்துது. தாவீது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து பத்சேபாவோட வந்துட்டு ஒரு பெரிய தவறு வந்துட்டு கர்த்தருக்கு எதிராக வந்துட்டு பண்ணினாரு. ஆனா வந்துட்டு அவர் வந்து கர்த்தரை விட்டு அவர் விலகவே இல்லை. அவர் மனம் திரும்பி போய் அவரோட வந்துட்டு ஐக்கியமானார். அததான் வந்து நம்ம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது வாசிப்போமே, தானியேல்ல 6வது அதிகாரத்துல 10-11. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். அமேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தன் தேவனுக்குன்னு சொல்ற அந்த வார்த்தை 2 முறை வந்துட்டு வருகிறது. முதல்ல முந்தின வசனத்துல நம்ம சங்கீதத்துல பார்த்தோம், என் கண்மலை அப்படின்னு, என் மேய்ப்பர் அப்படின்னு அந்த என் வந்தது. இது தன் தேவனுக்குன்னு வந்து சொல்லி வருகிறது. அப்ப இது எல்லாமே வந்துட்டு தேவனோடு இருந்த அந்த உறவு, அந்த ஐக்கியம் தான் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு காரணம். அங்க வந்து ராஜாவுடைய கட்டளை இருந்தது. அந்த கட்டளையை மீறினாக்க அவர்கள் எல்லோருமே சிங்கத்தின் கெபியில தான் வந்து தூக்கி போடுவார்கள் சொல்லி அந்த கட்டளை வந்துட்டு இருக்குது. அதையும் வந்துட்டு இவர் வந்துட்டு மீறுறார். ஏன்னா ராஜாவுக்கு மேல வந்துட்டு கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன். நான் ஆராதிக்கிற தேவன் வந்துட்டு என்னை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு காப்பாத்துவார். அவருக்கு வந்துட்டு ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு இருந்தது. சிங்கத்து கொகையில தூக்கி போட்டப்ப பாத்தீங்கன்னா சிங்கம் வந்து சுத்தி வந்துட்டு உட்கார்ந்துருக்குது அந்த ஒரு இரவு ஃபுல்லா. எந்த நேரம் எப்ப நடக்குங்கிறது இருந்துச்சு. ஆனா அவரோ வந்துட்டு கர்த்தருக்கு சித்தமானதை செய்தனால் கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய தூதர்களை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை வந்துட்டு கட்டி போட்டாருங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு அந்த தரிவு ராஜாவே வந்து கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அப்ப அவருக்கே வந்துட்டு அந்த புறஜாதி ராஜாவுக்கே வந்துட்டு அந்த தேவனோடு இருக்கிற உறவு வந்துட்டு தானியேலுக்கும் தன்னுடைய தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவை வந்துட்டு அவரு வந்துட்டு சாட்சி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இன்னொரு உதாரணத்தையும் நம்ம பார்த்தோம்னா அவருடைய நண்பர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேர்த்தையுமே வந்துட்டு இவர்கள் வந்துட்டு அந்த பொற்சிலையை வந்துட்டு அவங்க வந்து வழிபட மாட்டேன், ராஜாவுடைய வணங்க மாட்டேன்னு சொன்னப்போ பாத்தீங்கன்னாக்கா அந்த அக்னி ஜுவாலையில வந்துட்டு நான் தூக்கி போட போறேன், நீங்க வந்துட்டு இதை வணங்கலைன்னா அப்படின்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா அவர்கள் வந்துட்டு தேவனுடைய வார்த்தைக்கு தான் வந்துட்டு அங்க வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் சொன்ன வார்த்தைகளை பார்த்தோம்னா எங்கள் தேவன் எங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த எங்கள் தேவன், என்னுடைய தேவன் அப்படிங்கிறதான் வந்து பார்க்கிறோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னாலுமே அந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு எப்படி வந்துட்டு காப்பாத்தினார்கள் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல பார்த்தோம்னாக்க தோமா, அவர் வந்து கர்த்தரை வந்து நான் பார்த்தாதான் விசுவசிப்பேன். அவர் கூட இருந்த சீஷர்கள் எல்லோருமே சொன்னாங்க நாங்க கர்த்தரை பார்த்துட்டோம், அவர் உயிரோட இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்துட்டு நான் அவரை பார்த்து அவருடைய விழா எலும்புல அந்த அவரோட கையில இருக்கிற காயங்கள்லாம் நான் வந்து என் விரலை விட்டு பார்க்கணும்னு சொல்றாரு. அதற்கப்புறம் வந்துட்டு யோவான் 20:28 பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவர்கள் எல்லோரும் தோமா இருக்கும் பொழுது கர்த்தர் வந்துட்டு அவர்களுக்கு தரிசனம் ஆகுறாரு. அவர் வந்து வெளிப்படும் பொழுது பாத்தீங்கன்னா இதோ என்னுடைய விழாவில் கையை வை, இதோ என்னுடைய காயங்கள் கையிலையும் காலிலையும் இருக்குது, நீ கையை விட்டு பாரு அப்படின்னு சொல்றப்ப அவர் சொன்ன வார்த்தை பாத்தீங்கன்னா என் ஆண்டவரும் என் தேவனும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விசுவாசத்தோடைய அந்த உச்சபட்சமா அவருடைய வாயிலிருந்து அந்த இருதயத்திலிருந்து வார்த்தை வந்துட்டு ஒரு நாவினால வந்துட்டு அறிக்கை பண்ணப்படுகிறது. அப்ப இது இவ்வளவு நேரம் நாம வந்து பார்த்த விஷயங்கள் பார்த்தோம்னாக்க முதல்ல வந்துட்டு உமக்கு சித்தமானதை எனக்கு கத்துக் கொடுங்க. 2வது விஷயம் வந்துட்டு நீரே என் தேவன் வந்து சொல்றாரு. அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னாக்கா உம்முடைய நல்ல ஆவி என்னை நடத்துவாராக அப்படிங்கிறதுதான் இருக்குது. அப்போ முதல்ல வந்துட்டு அவருடைய சித்தத்தை முதல்ல நாம அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வந்துட்டு வேதத்தை நாம வாசித்து அதை தியானிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியப்பட வேண்டும். இதுதான் வந்துட்டு நீரே என் தேவன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவர் பேசும் பொழுது பாத்தீங்கன்னாக்க நம்மளால வந்துட்டு எல்லா ஏன்னா பைபிள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சூழல்கள் வந்துட்டு இருக்குது.
ஆவியானவர் என்னென்ன விதமாகலாம் வந்துட்டு வழிநடத்தி இருக்கிறாரு, பேசி இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். இப்ப இன்னும் ஒரு 4 வசனங்களை வந்துட்டு பார்ப்போம். அப்போஸ்தலர்ல 16:6 அதுக்கப்புறம் 9-10 வரைக்கும். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவினாலே தடை பண்ணப்பட்டு அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மகதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மகதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மகதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. ஆமீன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவுலும் அவங்க கூட இருந்த மற்ற சீஷர்களும் ஆசியா மற்றும் அந்த பித்தானியா ஆகிய அந்த பகுதிகளுக்கு சென்று சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி அவங்க ஒரு திட்டமிட்டு கொண்டு இருந்தார்கள். ஆனா அது பாத்தீங்கன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல நோக்கம் தான். ஏன்னா கர்த்தருடைய சுவிசேஷம் எங்கும் போய் நம்ம சொல்லணுங்கிறது தேவனுடைய சித்தமாக தான் இருக்குது. ஆனா இருந்த போதிலும் பாத்தீங்கன்னாக்க பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் அங்க செல்வதற்கு தடையை கொண்டு வந்துகிட்டே இருந்தார். அங்க போக வேணாம்ங்கிற மாதிரி அவங்களுக்கு தடை வருகிறது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அவங்க ஆவியானவருடைய வழிகாட்டுதலுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க மக்கதோனியா அப்படிங்கிற தேசம் ஐரோப்பிய கண்டத்துக்குள்ள இருக்குது. அங்க அவங்க ராத் தரிசனத்துல இங்க வான்னு சொல்லி ஒரு தரிசனம் வருது. அது ஆவியானவர் வெளிப்படுத்துறாருன்னு அவங்க நிச்சயத்து கொண்டு அங்க போய் அந்த சுவிசேஷத்தை அங்க மக்கதோனியாவுக்கு கொண்டு போறாங்க. இதன் மூலியமாக ஐரோப்பியா கண்டம் முழுவதும் சுவிசேஷம் அங்க சென்றது. அப்ப சில சமயங்கள்ல ஆவியானவர் நம்ம தேவனுடைய சித்தத்தை நாம வசனத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம செய்ய போகிறோம். அதை சரியான விதத்துல நம்ம பகுத்து ஆராய்ஞ்சு அவர்கிட்ட ஜெபத்துல வச்சு கேட்டுக்கணும். ஆனா கர்த்தர் இந்த இடத்துல அதை தடுத்து அவங்கள வேற ஊருக்கு அனுப்புறாரு. இதே மாதிரியான இன்னொரு காரியத்தையும் பார்ப்போம். அப்போஸ்தலர்ல 8:29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிலிப்பு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சமேரியாலையும் சரி அங்க போய் புறஜாதிகள் சமேரியால போய் சுவிசேஷத்தை அங்க சொல்லி அங்க அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அங்க அநேக பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அங்க ஒரு பெரிய விசுவாசத்துல அநேகர் கர்த்தருடைய சபையில சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்க ஆவியானவர் பிலிப்பு பாத்தீங்கன்னாக்க நீ முதல்ல கிளம்பி தெற்க போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தெற்க போகும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அங்க ஒரு எத்தியோப்பியா மந்திரி ஒரு ரதத்துல வராரு. நீ போய் அந்த ரதத்துல போய் ஏறு அப்படின்னு அவருக்கு ஆவியானவர் அவர் கூட பேசுறாரு. ரொம்ப துல்லியமாக இதை ஸ்பெசிஃபிக்கா நீ போய் செய்ய அப்படின்னு சொல்லி அவருக்கு உந்துதல் கொடுத்து அவர் அதை சரியா ஆவியான சத்தத்தை கேட்டுட்டு அவர் கீழ்ப்படிஞ்சு அங்க போய் அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. சுவிசேஷத்தை அறிவிச்சு அவருக்கு ஞானஸ்தானத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஆவியானவர் பிலிப்பை கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் சந்தோஷமாக அந்த எத்தியோப்பியா மந்திரி சந்தோஷமாக பாத்தீங்கன்னாக்கா அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் அங்க ஆப்பிரிக்கா முழுவதுமே சுவிசேஷம் அவர் மூலியமாக பரப்பப்படுகிறதுங்கிறதையும் பார்ப்போம். அதே போல ஆவியானவரை பெற்று தவறான வழியிலேயோ இல்ல தவறான ஆவியானவருடைய ஆலோசனை நாம புறக்கணிக்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வசனங்களை ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நாம பார்ப்போம். நியாயாதிபதிகள்ல 16:20 வாசிப்போம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிம்சோன் தேவனுடைய ஆவியானவர்னால அவர் சரீரத்துல வலிமை உள்ளவராக எப்பொழுதுமே இருந்தாரு. ஆனா அவர் தன்னுடைய இச்சையின் காரணமாக அந்த வேசியின் வலையில விழுந்து அந்த நஸ்ரேன் என்ற தனது உடன்படிக்கை அவர் முறித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகி விட்டார். அதை கூட அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆவியானவரின் வழிகாட்டுதல் இல்லாமல் தனது பலத்தால் எதையும் சாதிக்கலான்னு நினைச்சு
வழக்கம் போல வந்து பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே, அவர் ஏற்கனவே வந்து பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னப்ப ஆவியானவர் இருக்கும் பொழுது ஆவியானவருடைய பலத்தினால எல்லாவற்றையுமே வந்துட்டு அவர் வந்து வீழ்த்தினார். ஆனா இந்த இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஆவியானவர் அவரை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க சிம்சோன் வந்து அங்க கைது செய்யப்பட்டு அடிக்கப்பட்டு அவனுடைய கண்களையும் வந்துட்டு தன்னுடைய எதிரிகள்கிட்ட இழந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அடிமையாக சிறைப்பட்டு இருந்தாருங்கிறத வந்துட்டு பார்க்கிறோம். இன்னொரு உதாரணம் வந்து பார்த்தோம்னாக்க யோசுவால 9:6 வாசிப்போம். எரிகோவுக்கும் ஆயுக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் கில்காலிலே இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோடு உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்ப இந்த இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னாக்கா அவர்கள் வந்து அந்த 2 பட்டணத்தை யோசுவா வந்து இஸ்ரவேல் ஜனங்களோட சென்று கர்த்தர் காட்டின வழியில போய் எரிகோவுக்கும் ஆயி பட்டணத்தையும் அவர்கள் வந்து பிடித்து விட்டார்கள். ஆனா அங்க இருந்த பக்கத்துல இருந்த அந்த கில்காகில இருக்கிற அங்க இருந்த மக்கள் வந்துட்டு தங்களுக்கு இதே மாதிரிதான் நேர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு 2 பேர் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு யோசுவாவிடத்துல வந்துட்டு தந்திரமாக போய் அவர்கள்ட்ட பொய்ய சொல்லி வந்து எங்களோட உடன்படிக்கைகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்களும் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, கீழே படிச்சு பார்த்தோம்னா. அதுக்கப்புறம் 14 வாசிங்க சிஸ்டர். யோசுவா 14 9. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். ஆமீன். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுனாக்க எரிகோவையும் ஆயுவையும் வந்துட்டு யோசுவா வந்து பிடிப்பதற்கு ஆவியானவர் தான் அவங்கள வந்துட்டு வழி நடத்திக்கிட்டு வர்றாரு. அது வரைக்கும் அவங்க அவருடைய வாக்கை கேட்டுதான் வராங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 மனிதர்கள் வந்துட்டு தந்திரமாக பேசுனதை வந்துட்டு அவர்கள் வந்துட்டு உணர்ந்து கொள்ளவில்லைன்னா கர்த்தர்கிட்ட வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு மறு உத்தரவு கேட்காம இவங்களா ஒரு முடிவு பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட வந்துட்டு ஒரு உடன்படிக்கையை வந்துட்டு பண்ணிடுறாங்க. அவங்களுடைய போஜன பதார்த்தையும் வந்துட்டு வாங்கி கொள்கிறார்கள்ங்கிறத பார்க்கிறோம். அவர்கள் எப்படி வந்தார்கள்னு பாத்தீங்கன்னாக்கா கிழிந்த ஆடையுடனே பழசான உணவுகளை வந்து எடுத்துட்டு வந்து நாங்க வந்து வெகு தூரத்திலிருந்து வருவதாக வந்து அவர்கள் வந்து பொய் சொல்றாங்க. யோசுவாவும் இஸ்ரவேல் தலைவர்கள் அங்க இருந்தவர்கள் மூப்பர்கள் எல்லோருமே பார்த்து அவங்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து நம்பி விட்டு தேவனுடைய ஆலோசனையை கேட்காமல் அவங்களுடைய சொந்த அந்த மாமிச சிந்தையில சொந்த அறிவை அவர்கள் வந்து பயன்படுத்தி அவர்களோட வந்துட்டு உடன்படிக்கை வந்து செய்தார்கள். அதனால என்ன ஆச்சு, அவர்களும் வந்துட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி பார்த்தோம்னா அவர்களும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனா வந்து இவர்கள் உடன்படிக்கை பண்ணனால அவர்கள் வந்துட்டு அவர்கள் தேசத்துக்குள்ளே வந்துட்டு மரவெற்ற வேலையை மறை வேலை செய்வதற்காக அவர்களை வந்துட்டு வச்சிருக்கோம். பின்னாடி வந்துட்டு யோசுவா போய் கோவப்படுறாரு. பட் இருந்த போதிலும் அவர்கள் வந்துட்டு உடன்படிக்கை செய்ததுனால வந்து ஒன்றும் பண்ண முடியும். அதே போலதான் நம்ம இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா என்னாகமத்துல வந்து பீலியாம் தீர்க்கதரிசி வந்து பொருளாசையினால அவன் வந்து போய் கர்த்தருடைய ஜனங்களை வந்துட்டு சபிப்பதற்காக வந்துட்டு அவன் வந்து கிளம்பி போறான். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க கர்த்தருடைய தூதனானவர் வந்துட்டு அவரை வந்துட்டு தடுத்து நிறுத்தி இது வந்துட்டு இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. இருந்த பொழுதும் வந்து அந்த தடவை அவன் செய்யலாம். ஆனா வந்து கர்த்தருடைய ஜனங்களை வந்துட்டு வேசி மார்க்கத்துல வழி நடத்துறதுக்கு அவன் வந்து வழி நடத்தினாங்கிறதை நம்ம வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பார்க்கிறோம். அப்ப ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருந்தும் அவர்கள் வந்துட்டு தவறான ஆவியானவருடைய உத்தரவு அவருடைய வாக்கை கேட்காம நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு உதாரணத்தை நாம வந்துட்டு பார்க்கிறோம். ஆனா நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் தான். முதல்ல வந்துட்டு தேவனுக்கு சித்தமானதை வந்துட்டு எங்களுக்கு போதித்தருள்னு சொல்லி தாவீது கேட்கிறாரு. அதே போலதான் இன்னைக்கு நமக்கு அதே அபிஷேகம் நமக்குள்ள வந்துட்டு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு யாரும் கத்துக் கொடுக்க தேவையில்லை. தேவனுடைய வார்த்தை இருக்குது, நமக்கு அவரே வந்துட்டு போதிப்பார்னு சொல்லி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அநேகம் விதவிதமான போதனைகள் வந்து இன்னைக்கு வந்து உலகத்துல வந்துட்டு இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நாமளே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இப்ப 2வது விஷயம், நீரே என் தேவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துட்டு உறவு, உரிமையுள்ள அந்த உறவு. எவர்கள் வந்துட்டு தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். வசனம் வந்துட்டு தெளிவாக இருக்கிறது. அதற்கப்புறம் 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உம்முடைய நல்ல ஆவியினாலே உம்முடைய வழிகளின்படி என்னை நடத்துவீராகன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆவியானவர் நமக்கு நம்மளுடைய பலவீனங்கள்ல நமக்கு என்ன ஜெபம் பண்ண வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. ஆவியானவர் தாமே நமக்குள்ள இருந்து நமக்காக பிதாவின் சித்தப்படி வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அப்ப நாம வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு அந்த நீரே என் தேவன்னு சொல்லி நாம வந்துட்டு அவருடைய பிள்ளையாக இருப்பதற்கு நம்ம அப்பாவோடைய அந்த உறவுல வந்துட்டு எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும்.
எப்படி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு பூமியில, நான் வந்துட்டு பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் தனியே வந்துட்டு இருக்க என்னை வந்துட்டு விடுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுதுதான் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம்னு ஒண்ணு இருக்கும், கர்த்தர் வச்சிருப்பாரு. அந்த ஓட்டத்தை நாம வந்துட்டு சரியா வந்துட்டு பகுத்தறிந்து நாம வந்துட்டு ஓட வேண்டும். அடிப்படையாக சுவிசேஷத்தை நாம எல்லோருக்கிட்டையும் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட வந்துட்டு இருக்குது. ஏன்னா சுவிசேஷத்தை நான் வந்து போதிக்கலைன்னா எனக்கு ஐயோன்னு சொல்லி பவுல் வந்து சொல்கிறார். ஏன்னா தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் வந்துட்டு இலவசமாக பெற்றதை நாம வந்து இலவசமாக நாம மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது ஆவியானவரை மற்றவர்கள்ட்ட போய் நாம வந்துட்டு தேவனை குறிச்சு நம்ம சுவிசேஷத்தை இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து எங்க போனாலுமே பார்க்கிறோம். தேவனை அறியாதவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, எல்லோருமே பாவ வழியில தான் வந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த எளிமையான சுவிசேஷத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வந்து மரித்திருக்கிறார், உயிர்த்திருக்கிறார் அப்படிங்கிறதை விசுவசிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு நாம எல்லா ஆசீர்வாதத்தோடும் இந்த உலகத்துல வந்துட்டு நடக்க முடியும், ஜெயம் கொள்ள முடியுங்கிறது தான் வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்கு நாம வந்துட்டு அவருடைய அந்த உறவுல அந்த ஐக்கியத்துல இருக்கும் பொழுதுதான் வந்துட்டு அவருடைய சத்தத்தை நாம கேட்டு நடக்க முடியுங்கிறது தான் வந்துட்டு இன்னைக்கான செய்தி. ஸோ அதன்படி நாம இதுவரைக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா கர்த்தர் வர அன்னைக்கு நான் உங்களை அறியவில்லைன்னு என்று சொல்லக்கூடாது. அதன்படி நாம வந்துட்டு பாற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம இவ்வளவு நாளா வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம் கர்த்தருக்காக தான் வந்துட்டு. ஆனா கடைசி வரைக்கும் எப்படி வந்துட்டு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எப்படி ஓடினாங்க, அவர்கள் வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அந்த பலியை வந்துட்டு அவர்கள் பார்க்கவே இல்லை. ஆனா நமக்கு வந்துட்டு விசேஷித்தமானது பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே நமக்குள்ளதான் வந்துட்டு இருக்கிறார். நம்ம எந்த காரியத்திலாவது நாம வந்துட்டு வீழ்ந்திருந்தாலும் ஆவியானவர் சத்தத்துக்கு கேட்டு நாம எப்பொழுதுமே உற்சாக ஆவியினுடைய எழுந்து ஓடுவதற்கு, நம்முடைய ஓட்டத்தை முடிப்பதற்கு நாம எப்பொழுதுமே வந்துட்டு தயார் நிலையில இருக்க வேண்டும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்பா பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியுமே பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பிதாவே, எங்களுக்கு உம்முடைய சித்தத்தை நீங்க அனுதினமும் நீங்க வந்து கற்றுக் கொடுக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதுமே மனத்தாழ்மையோடு நீரே எங்களுக்கு வந்துட்டு போதிக்கிறீங்கப்பா. அதை நாங்க உங்களுடைய வார்த்தைகளை வந்துட்டு ஜீவனுள்ள வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை வந்துட்டு விசுவசிக்கும் பொழுது வந்துட்டு அங்கு வந்துட்டு பலத்த செய்கைகள் வந்துட்டு வெளிப்படுகிறதப்பா. நீங்க எங்களை உப்பாகவும் ஒளியாகவும் வச்சிருக்கிறீங்கப்பா. அதற்குரிய கிரிகைகளை வந்துட்டு எங்களிலிருந்து ஒவ்வொருவருக்குள்ளாக வந்துட்டு வெளிப்படுத்துவதற்கு நீங்க எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் உமக்கு சித்தமானதை வந்துட்டு கற்றுக் கொடுங்க. அதை நாங்கள் வந்துட்டு பகுத்தறிந்து கொள்ளக்கூடிய அந்த வரங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அதை வந்து நீங்க வந்து வல்லமையாக உம்முடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தும்படியாக இந்த நேரத்துல ஜெபிக்கிறோமப்பா. எங்களுக்கு எதிராக போராடுகிற எல்லா விதமான அசுத்தாவின் கிரிகைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை விட்டு வெளியே போய் என்று கட்டளை இடுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, ஜீவன் உள்ளவரே, அப்பா உம்முடைய வருகையானது மிகவும் சமீபமாக இருக்குதப்பா. அந்த காலத்தை அறிந்து எங்களுடைய கிரிகைகள் உம்முடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கும் பட்சத்துல அதை எல்லாவற்றையுமே நாங்கள் விட்டு உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடப்பதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜபங்களை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாருக்காவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருந்துச்சுனாக்க, இல்ல சாட்சிகள் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணலாம். அப்படி ஒண்ணும் இல்லைனாக்கா நம்ம ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் பிரதர். சொல்லுங்க. நானு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, எடுத்துட்டு போய் டாக்டர்கிட்ட நேத்து போய் காட்டுனதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதர். முன்னைக்கு இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிக்ஸ் மாரி கை கால்லாம் இழுக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஏசப்பா எனக்கு பரிபூர்ணமா சுகம் கொடுத்தாரு. அவர்கிட்ட கட்டி ஜெபிச்சேன். அந்த இழுக்கிறது இப்ப அதெல்லாம் எதுவும் கை நடுக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது பிரதர். ஏசப்பாவுக்கு கொடியான கொடின்னு சொல்றேன் பிரதர். மகள் தான் வேலைக்கு தேடிட்டு இருக்கிறா. மகளும் ரட்சிப்புக்குள்ள வரணும். அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் பிரதர். ஏன்னா எங்க தேவையில ஏசப்பா சந்திக்கணும். அவங்க மக வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களா? இல்லைங்க பிரதர், இல்லைங்க பிரதர். இன்னும் ரட்சிப்புக்குள்ள வரல. அவதான் ரட்சிப்புக்குள்ள வரணும் பிரதர். அதுக்குதான் ஏசப்பாட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். அவளை என்ன எப்படி தொட்டீங்களோ அவளையும் அதே மாதிரி தொடுங்கப்பா அப்படின்னு. எங்களப்பா தந்தையே,
இதோ சகோதரி மகாதேவி சிஸ்டருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீங்க அவங்களுடைய அந்த கேன்சரை சுகப்படுத்திட்டீங்கப்பா. டாக்டர்கள் ரிப்போர்ட் வந்து பழைய ரிப்போர்ட்டுக்கும் இப்போ கொண்டு போன ரிப்போர்ட்டுக்கும் நிறைய மாற்றங்கள் வந்து அவங்க சரீரத்துல வந்திருக்கு. அவங்களுடைய உடல் நடுக்கத்தையும் அந்த மற்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நீங்க சுகப்படுத்தின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்களுடைய சரீரத்துல இன்னும் வந்து ஒட்டி இருக்கும் எந்த ஒரு கேன்சர், அசுத்தாவி எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நொடி பொழுதே சகோதரியோடைய சரீரத்தை விட்டு வெளியே போய் என்று கட்டளையிடுகிறோம். கேன்சர், அசுத்தாவியே உனக்கு எந்த அதிகாரம் இல்லை சகோதரி மகாதேவியோட சரீரத்துல இருப்பதற்கு. சகோதரியுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. உனக்கு அங்கு எந்த இடமும் இல்லை என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, அவங்களுடைய மகளுடைய ரட்சிப்புக்காகவும் அவங்களுடைய வேலைக்காகவும் இந்த நேரத்துல ஜெபம் செய்கிறோம் அப்பா. எப்படி நீங்க வந்துட்டு சகோதரிய நீங்க அதை தொட்டு நீங்க தான் வந்துட்டு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் வந்து தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஏசப்பா, நீங்களும் வந்துட்டு அவங்களுடைய மகளை வந்துட்டு தெரிந்து கொள்ளும்படியாக நாங்கள் வந்து ஒரு சபையாக நாங்க இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க கண்டிப்பாக அவங்கள தெரிந்து கொண்டீங்கிறத நாங்க வந்து விசுவசிக்கிறோம் அப்பா. அதே போல அவர்களுக்கு அவங்க படித்த படிப்புக்கு நல்ல அவங்க குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி ஒரு நல்ல வேலையை வந்துட்டு சகோதரிக்கு நீங்க வந்து காட்டும்படியாக அந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களுடைய மகளுடைய அந்த இருதயத்தை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விடாமல் அவர்களுக்குள்ளாக அவிவிசுவாசத்தை கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவின் கிரைகளையுமே அவர்கள் தேவனுக்கு எதிராக ஏதாவது அவிவிசுவாசமான காரியங்கள் பேசியிருந்தாலும் அப்பா தகப்பனே, அவர்கள் தயவாய் நீங்க வந்துட்டு மன்னிக்கும்படியாக நீர் இரக்கமுள்ள தேவன், நீங்க மன்னிக்கிற தேவன் அப்பா. நாங்கள் இடத்துல வந்துட்டு சகோதரிக்காக வந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. அவர்களுக்கு வேலையை வந்துட்டு கிடைக்க விடாமல் தடுக்கிற அசுத்தாவியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போய் என்று கட்டளையிட்டு எங்களுடைய எல்லா ஜபத்தையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஏறெடுக்கிறோம் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு நன்றி பிரதர்.